செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இந்த வீடியோவில் பகிரப்படும் அனைத்து லெவல்ஸ்களுமே என்னுடைய தனிப்பட்ட சொந்த கருத்தாகும். இந்த வீடியோ மூலமாக நான் யாரையும் வர்த்தகம் செய்ய ஊக்குவிக்கவில்லை. இந்த காணொளி அறிவு பகிர்தலுக்காக மட்டுமே. கண்டிப்பாக ட்ரேடிங்கில் 100% பண இழப்பு அபாயம் உள்ளது. அதனால் மார்க்கெட்டின் நிலை அறிந்து ட்ரேடிங் நாலேஜுடன் ட்ரேடிங் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டிக்கு நாளைக்கு உண்டான லெவல்ஸ் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஸோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் நாளைக்கு எந்த ரேஞ்சுக்கு மேலே ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி ஸ்டார்ட் ஆகும், அதே மாதிரி எந்த ரேஞ்சுக்கு கீழே ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் ரேலி ஸ்டார்ட் ஆகும், அப் டு அந்த ரேலி எது வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும், ஓஏ டேட்டா டீட்டெயில் அனாலிஸ் மற்றும் இண்டிவிஜுவலாக எந்தெந்த இண்டிசஸில் நாளைக்கு எப்படி பெர்ஃபார்மன்ஸ் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், பிரேக் அவுட் எந்த சைடு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், நாளைக்கு நிஃப்டியோட வீக்லி எக்ஸ்பைரி, ஸோ 0 to ஹீரோ நான் எந்த ரேஞ்சில் இருக்க ஸ்ட்ரைக்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட ப்ரிடிக்ஷன் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ லிங்க்கை பயன்படுத்தி ஜாயின் பண்ணிக்கோங்க. லைவில் என்னோட அனாலிசிஸ் அண்ட் ப்ரிடிக்ஷன்ஸ் மற்றும் ஓஏ டேட்டா அப்டேட்ஸ், இண்டிசஸ் ரேஞ்சஸோட நம்ம உடனுக்குடன் கொடுத்துட்ருக்கோம். நம்ம குரூப்பில் இருக்க மெம்பர்ஸ்லாம் அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணி அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. வாங்க டாப்பிக்கு போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நிஃப்டியோட மேஜர் லெவலை பார்த்துருவோம். ஸோ இப்போ எங்கே இருக்காங்க, என்ன கண்டிஷனில் இருக்காங்க அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ நம்ம நேற்று போட்ட அதே லைன்ஸ் தான். ஸோ அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இந்த ரேஞ்சுக்கு மேலே தான் ஓப்பன் ஆனாங்க. ஸோ அங்கே இருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ஒரு டவுன் சைட் மூவ் அந்த ட்ரெண்ட் லைனில் தான் சப்போர்ட் எடுத்து திருப்பி இந்த ரெசிஸ்டன்ஸில் ரிஜெக்ட் ஆகி டவுனில் இருக்காங்க. இப்போ க்ளோஸ் ஆகிருக்கிறது 21,930. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணாங்க அப்படின்னா 21,800 வரைக்கும் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதையும் பிரேக் பண்ணால் 21,700 வரைக்கும் வர பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இதை பிரேக் பண்ணி அகைன் மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க. இதை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்கன்னா 22,124, அதாவது ஆல் டைம் ஹையை ரீச் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ ஃபர்தராக நம்ம பையிங்கை எப்போ கான்சென்ட்ரேட் பண்ணுவோம்னா இதுக்கு மேலே இந்த ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா நம்ம ஒரு பையிங் சைடு ஆப்பர்ச்சுனிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, நாளைக்கு உண்டான லெவல்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம்னா நாளைக்கு 22,108 லோ 21,752 இந்த ரேஞ்சுக்குள்ளே நிஃப்டி 50 இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி இருக்கணும் அப்படின்னா 21,998 இந்த ரேஞ்சுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணாங்கன்னா ஒரு பையிங் ப்ரெஷரோட நல்ல ஒரு அப்சைட் ரேலி நம்மளுடைய ஹை 22,108 வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இந்த ரேஞ்சில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக நம்ம பார்க்குறது 22,070. ஸோ 22,070 22,108 அப்படின்றது நாளைக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஸோ இந்த லெவலில் ரிஜெக்ட் ஆகி டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளுடைய ஹையை பிரேக் பண்ணி மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி போகும்போது நம்ம மேக்ஸிமம் ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்னு பார்க்குறது 22,197 வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதையும் கடந்து மேலே போகிறாங்க அப்படின்னா நாளைக்கு நம்ம மேக்ஸிமம் ஹையாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 22,286 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் ரேலி இருக்கணும் அப்படின்னா 21,862. ஸோ இந்த ரேஞ்சுக்கு கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் ரேலி அப் டு நம்மளுடைய லோ 21,752 வரைக்கும் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் லெவலாக நம்ம பார்க்குறது 21,790. ஸோ 21,790 21,752 அப்படின்றது நாளைக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஸோ இங்கே சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுடைய லோவை பிரேக் பண்ணி கீழே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி வர ஃபாலை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா 21,663. ஸோ அதையும் கடந்து கீழே வராங்க அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் லோவை எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 21,574. ஒரு கேப் அப்பில் ஒரு பாசிட்டிவாக ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா அதாவது 21,998 அதிலிருந்து 22,108 ஓகேவா, இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இங்கே ஓப்பன் ஆகி நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸில் ரிஜெக்ட் ஆகி கீழே வரும்போது நம்ம டவுன் சைடுக்கு இமீடியட்டாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ ரெசிஸ்டன்ஸாக இருக்கக்கூடிய 21,998 சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா அதற்கு முன்னாடி வந்த ஹையை பிரேக் பண்ணி மேலே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது
நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 22,108க்கு மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். ஸோ அப்படி சஸ்டெயின் பண்ணும் பட்சத்தில் நம்ம ஃபர்தராக ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 21,998 பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு கேப் டவுனில் நெகட்டிவாக ஓப்பன் ஆகுறாங்க 21,862லேருந்து 21,752 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இங்கே ஓப்பன் ஆகி நம்மளுடைய சப்போர்ட் லெவலில் சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகும்போது இமீடியட்டாக நம்ம ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ஸோ இந்த லெவல் இருக்கு இல்லையா, இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே, அதாவது 21,862 பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா நம்ம ஃபர்தராக ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 752 பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்கன்னா ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓவராலாக நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 21,998க்கு மேலே சஸ்டெயின் பண்ணாங்கன்னா நம்ம ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 21,862க்கு கீழே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா நம்ம ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் ரேலியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்பிட்வீன் இந்த ரேஞ்சுக்குள்ளே சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு அப் ஆர் டவுன் ஒரு வொலடைல் மூவ்மெண்ட்டோட கன்சால்டேட் ஆகி சைட்வேஸ்க்குள்ளே போகிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஓகே, ஓஏ எப்படி இருக்காங்கன்னு பார்த்துருவோம். ஸோ நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா 21,950. ஸோ 21,950 ஒரு நல்ல ஃபைட்டிங் நடந்துகிட்டு இருக்குது. அதே மாதிரி 900லையும் ஒரு நல்ல ஃபைட்டிங் நடந்துகிட்டு இருக்குது. ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா 22,000, 22,100, அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா 22,300லாம் ஒரு நல்ல ஃபைன் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸாக இருக்காங்க. சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா 21,800, 21,700லாம் ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ ஓவரால் ஓய் பார்க்கும்போது நம்மளுக்கு கிராஜுவலாக பில்ட் ஆகிருக்காங்க ரெண்டு பக்கமும். ஸோ புட்டை விட கால் சைடில் கொஞ்சம் அதிகமாகவே டாமினேட் பண்ணி பில்ட் ஆகிருக்காங்க. ஸோ ஓஐ பேஸ் பண்ணி நம்ம ரேஞ்ச் பார்க்கும்போது 21,850லேருந்து 22,000 நம்மளுக்கு ரேஞ்சாக இருக்குது. ஸோ இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்ம ஒரு அப் ஆர் டவுன் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி ஆக்டிவாக ஓஏ எந்தெந்த ரேஞ்சில் பில்ட் ஆகிருக்காங்க அப்படின்னா கால் சைடில் 22,300, அதுக்கு அடுத்தது 22,100, அதுக்கு அடுத்ததாக 22,000. ஸோ இங்கே ஹைலைட் ஆகிருக்கிறது இந்த ரெசிஸ்டன்ஸ்லேயே தான் இருக்காங்க. இது பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 22,300 வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் காட்டுது. அதே மாதிரி இப்போ சப்போர்ட்டில் புட் சைடில் ஓஏ பில்ட் ஆகிருக்கிறது 21,400, 21,900, 21,300. ஸோ 21,900 பிரேக் பண்ணாங்கன்னா 21,850. ஸோ அதையும் பிரேக் பண்ணாங்க அப்படின்னா 21,400 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சப்போர்ட்டில். ஸோ ஓஏ சேஞ்ச் எப்படி இருக்காங்கன்னு பார்த்துருவோம். ஸோ ஓஏ சேஞ்ச்லேயும் பார்க்கும்போது நம்மளுக்கு புட்டை விட இன்றைக்கி கால் சைடில் ஓஏ அதிகமாகவே கான்சன்ட்ரேட் பண்ணி பில்ட் ஆகிருக்காங்க. ஸோ ஃபர்தராக நாளைக்கு மூமெண்ட்டை நம்ம புட் சைடு ஓஏ எப்படி பில்ட் ஆகுறாங்க அப்படின்றத வச்சு நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஓகே, பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம் வாங்க. நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்குது பேங்க் நிஃப்டியோட 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா 46,173லேருந்து 46,048 இது வந்து ஒரு செல்லிங் ஜோனாக இருக்கும். ஸோ இந்த ஜோனை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா நம்ம ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 45,626லேருந்து 45,430 அப்படின்றது ஒரு சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி கீழே வந்தாங்க அப்படின்னா ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன் பிட்வீன் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும்போது ஒரு நல்ல கன்சல்டேஷன் தான் போயிட்டுருக்காங்க. ஸோ ஓகே, நாளைக்கு பேங்க் நிஃப்டிக்கு உண்டான லெவல்ஸை பார்த்துருவோம் வாங்க. ஸோ பேங்க் நிஃப்டியோட ரேஞ்ச் நாளைக்கு பார்த்தோம் அப்படின்னா 46,190லேருந்து 45,446. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே நாளைக்கு பேங்க் நிஃப்டி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். பேங்க் நிஃப்டியில் ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட ஒரு அப்சைட் ரேலி இருக்கணும் அப்படின்னா 45,960 இந்த ரேஞ்சுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட ஒரு அப்சைட் ரேலி அப் டு நம்மளுடைய ஹை வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக நம்ம பார்க்குறது 46,110. ஸோ 46,110லேருந்து 46,190 அப்படின்றது நாளைக்கு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் ரிஜெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஹையை பிரேக் பண்ணி மேலே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி போகும்போது நம்ம இது வரைக்கும் வந்து ஹையை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா 46,376. ஸோ அதையும் கடந்து மேலே போகிறாங்க அப்படின்னா நம்ம நாளைக்கு மேக்ஸிமம் ஹையாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 46,562. ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் ரேலியை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா 45,676க்கு கீழே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா நம்ம ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை நம்மளுடைய லோ வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் லெவலாக நம்ம பார்க்குறது 45,526.
ஸோ 45,526லேருந்து 45,446 இந்த ரேஞ்ச் வந்து ஒரு சப்போர்ட் லெவலாக இருக்கும் நாளைக்கு. ஸோ இங்கே சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளுடைய லோவை பிரேக் பண்ணி கீழே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இதை பிரேக் பண்ணி கீழே வரும்போது அந்த ஃபாலை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா 45,260 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதையும் கடந்து கீழே வராங்க அப்படின்னா மேக்ஸிமம் லோவாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 45,074 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஒரு பாசிட்டிவாக ஒரு கேப் அப்பில் ஒரு பாசிட்டிவாக ஓப்பன் ஆகுறாங்க, அதாவது 45,960லேருந்து 46,190 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு இங்கே ஓப்பன் ஆகி நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸில் ரிஜெக்ட் ஆகி ஒரு டவுன் சைடு வராங்க அப்படின்னா நம்ம இமீடியட்டாக ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போது நம்ம ரெசிஸ்டன்ஸாக பார்க்கக்கூடிய 45,960 சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா அதற்கு முன்னாடி வந்த ஹையை பிரேக் பண்ணி மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது நம்ம என்ன பார்க்கணும், 46,190 பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பாருங்கள். ஸோ சஸ்டெயின் பண்ணும் பட்சத்தில் நம்ம ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 45,960 பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு கேப் டவுனில் ஒரு நெகட்டிவாக ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா அதாவது 45,676லேருந்து 45,446 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகும்போது அங்கே ஓப்பன் ஆகி இமீடியட்டாக சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா இமீடியட்டாக நம்ம ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய 45,676 ரிஜெக்ட் ஆகி ஒரு டவுன் சைடு வராங்க அப்படின்னா அதற்கு முன்னாடி வந்த லோவை பிரேக் பண்ணி கீழே போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 45,676 பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்த்துட்டு அப்படி சஸ்டெயின் பண்ணும் பட்சத்தில் ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 45,446 பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஃபர்தராக ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓவராலாக நாளைக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 45,960க்கு மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் வேலையை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 45,676க்கு கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்கன்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்பிட்வீன் இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு அப் ஆர் டவுன் ஒரு வொலடைல் மூவ்மெண்ட்டோட கன்சால்டேட் ஆகி சைட்வேஸ்க்குள்ளே போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ பேங்க் நிஃப்டியோட ஓஐ எப்படி இருக்காங்கன்னு பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது 45,800. ஸோ பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது 45,800. ஸோ 45,800 ஒரு நல்ல ஃபைட்டிங் நடந்துகிட்டு இருக்குது. அதேமாதிரி பார்த்தோம் அப்படின்னா 45,900 ஒரு ஃபைட்டிங் தான் நடந்துகிட்ருக்கு. ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா 46,000, அடுத்து சப்போர்ட்டுன்னு பார்த்தோம்னா 45,500. ஸோ அதுக்கு அடுத்த சப்போர்ட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா 45,000. ஓகே, நல்ல ஒரு வைடராக தான் பில்ட் ஆகிருக்கிறாங்க. 46,000 பிரேக் ஆனிச்சுன்னா 46,500, அதை பிரேக் பண்ணால் 47 தான் நல்லா பில்ட் ஆகிருக்காங்க. ஸோ ஓவரால் ஓயை பார்க்கும்போது நம்மளுக்கு புட்டை விட கால் சைடில் அதிகமாக டாமினேட் பண்ணி பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி ஆக்டிவாக இருந்திருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா 46,000 ஆக்டிவாக இருக்காங்க மேக்ஸிமம். அதுக்கப்புறம் 46,500, 47,000. அதே மாதிரி சப்போர்ட் லெவல் புட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா 46,000, அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா 45, 45,800. ஸோ ஓவராலாக கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு ரெண்டு சைடுமே நல்ல ஒரு வைடர் டிஸ்டன்ஸில் தான் ரேஞ்ச் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ சேஞ்ச் இன் ஓயை பார்த்துருவோம். ஸோ சேஞ்ச் இன் ஓயை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு கிளியராக ஒரு வைடர் ரேஞ்சு தான் தெரியுது. ஸோ ஈவனாக தான் இன்றைக்கி பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ நாளைக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு வொலடைலான மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், ரேஞ்ச் வந்து ஹெவியாக இருக்கிறதுனால. ஸோ ஓகே, இண்டிவிஜுவலாக நாளைக்கு எந்தெந்த இண்டிசஸில் எப்படி பர்ஃபார்மன்ஸ் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், பிரேக் அவுட் எந்த சைடு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்ற நம்மளோட ப்ரெடிக்ஷனை பார்த்துருவோம் வாங்க. ஸோ நிஃப்டியை பார்த்தோம் அப்படின்னா 21,800லேருந்து 22,100. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு நல்ல வொலடைல் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு வந்திருக்கு. பிரேக் அவுட் வந்து நம்மளுக்கு கிளியராக இல்லை. ஸோ அப்படி பிரேக் ஆனால் ஒரு நல்ல மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் வந்திருக்கு. ஸோ நேற்றோட ஹையை பார்ஷலாக பிரேக் பண்ணிட்டு அகைன் நேற்றோட ரேஞ்சில் தான் க்ளோஸ் வச்சுருக்காங்க. நாளைக்கு பாசிபிளான பிரேக் பார்த்தோம் அப்படின்னா டவுன் சைடு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு வந்திருக்கு. ட்ரெண்ட் ஒரு நல்ல டவுன் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிள் இருக்குன்னு தான் வந்திருக்கு. ஸோ 21,950, 21,950ன்றது ஒரு மிடில் தான் க்ளோஸ் வச்சுருக்காங்க, இந்த ரேஞ்சோட மிடில். ஸோ இந்த ரேஞ்சில் ஒரு நல்ல ஒரு வொலடைல் மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ நாளைக்கு அப்போ நம்ம பார்க்க வேண்டியது 22,100, அதோட 21,800. ஸோ இதை பிரேக் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ
அதே மாதிரி நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 0 to ஹீரோ நான் எந்த ரேஞ்சில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா 21,850லேருந்து 22,100 இந்த ரேஞ்சில் இருக்க ஸ்ட்ரைக்ஸில் ஒரு லோ பையிங் கிடைக்கும் போது நம்மளுக்கு ஒரு volatile மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகே, பேங்க் நிஃப்டிக்கு நாளையோட ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 44,000லேருந்து 47,500. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட் தான் போகிறதுக்கான பாசிபிள் இருக்குன்னு வந்திருக்கு. ஸோ இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி போனாலும் நம்மளுக்கு ஒரு வீக்கான பிரேக், அதாவது ஒரு பிரேக்குக்கு அப்புறம் ஒரு நல்ல கன்சல்டேஷன் போகிறதுக்கான பாசிபிள் தான் வந்திருக்கு. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா நேற்றோட ஹையை பார்ஷலாக பிரேக் பண்ணிவிட்டு அகைன் இன்றைக்கி அதே ரேஞ்சில் தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்காங்க. நாளைக்கு பிரேக் அவுட் நம்மளுக்கு இங்கே கிளியராக இல்லை, ஒரு செல்லிங் ப்ரெஷரான ஒரு ரேஞ்ச் மோடு போகிறதுக்கான பாசிபிள் இருக்குன்னு சொல்லி தான் நம்மளுக்கு வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரைக்கும் ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதாவது இன்றைக்கி போன மாதிரி ஒரு ஸ்லோவான மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அதே சைடில் நிஃப்டி இருக்கும், டவுன் சைடில் இருக்கும் பட்சத்தில் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு நிஃப்டியில் ஒரு volatile மூவ்மெண்ட், நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி இல்லையா, ஸோ அதனால் நிஃப்டியை பேஸ் பண்ணியே பேங்க் நிஃப்டியும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு நல்ல மூவ்மெண்ட்டை கேப்சர் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டிக்கு நாளைக்கு உண்டான லெவல்ஸை பார்த்தோம். ஸோ அதே மாதிரி இண்டிவிஜுவலாக எந்தெந்த இண்டிசஸில் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், நான் 0 to ஹீரோ எந்த ரேஞ்சில் இருக்க ஸ்ட்ரைக்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட ப்ரிடிக்ஷன் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு முறை டிஸ்க்ளைமர் கொடுத்திடலாம், நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. நம்மளோட சேனலில் எந்த ஒரு ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷனோ ட்ரேடிங் டிப்ஸோ ட்ரேடிங் பர்பஸ்க்காக கொடுப்பதில்லை, முழுக்க எஜுகேஷனுக்கான வீடியோஸ் தான். இந்த வீடியோவில் பகிரப்பட்டுள்ள அனைத்து லெவல்ஸ்களுமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே ஒழிய ட்ரேடிங் பர்பஸ்க்காக அல்ல. ஸோ அதேமாரி நீங்கள் இந்த லெவல்ஸை யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணி வரும் லாபம் மற்றும் நஷ்டத்திற்கு நானோ என்னுடைய சேனலோ எந்த ஒரு வகையிலும் பொறுப்பேற்றுக் கொள்ள முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். லைவில் மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ லைவில் உங்களோட ஓன் அனாலிசிஸ் அண்ட் ஓன் ப்ரிடிக்ஷன் யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சாம்ஸ்கி சைனிங் ஆஃப்.